சிங்கம். முதல்ல விஜய் அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். நேற்று அவருடைய மாநாடு நடந்துச்சு. அதில் அவர் சிங்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் உண்மையா, அவர் சொன்ன தகவல்கள் சரியா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். சிங்கமானது தன்னை விட சிறிய உயிரினம் அல்லது இடையில குறைவான உயிரினத்தை என்றைக்குமே வேட்டையாடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த ஃபேக்ட்லையாவது உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு துளி கூட உண்மையே கிடையாது. அதாவது தன்னை விட பெரிய உயிரினத்தை வேட்டையாடும் தான். யானையை வேட்டையாடும், ஜிராஃபியை வேட்டையாடும், காட்டு எருமைகளை வேட்டையாடும், இல்லைன்னு சொல்லலை மட்டும். ஆனால் அது மட்டும்தான் வேட்டையாடும் அப்படின்றது கிடையாது. காட்டுப்பன்றியை சிங்கம் வேட்டையாடும். அதோடைய ஃபுட் செயினில் காட்டுப்பன்றிங்கிறது அதிக அளவில் இருக்குது. காட்டுப்பன்றியை வேட்டையாடும். அதே மாதிரி ஆன்டிலோப், மான் மாதிரியான தோற்றத்தில் இருக்கிற விலங்குகள், அதையும் சிங்கம் வேட்டையாடும். நமீபியா பாலைவனம் இருக்கு இல்லையா, அந்த நமீபியா பாலைவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டலில் சீல்ஸ் இருக்குது. அதாவது ஓஷனில் சீல்ஸ், கடலில் சீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீலுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசமே கிடையாது. மற்ற விலங்குகள் மாதிரி தன்னையை தற்காத்து கொள்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் அதுக்கிட்ட ஸ்பெஷலைஸ்டாக கிடையாது. அதை எந்த ஒரு விலங்குமே ஈஸியாக போய் அட்டாக் பண்ணி கொண்டுடலாம். அந்த சீலை பாலைவன சிங்கங்கள்னு சொல்லி குறுகிய அளவில் இருக்குது. குறுகிய அளவில் இருக்கக்கூடிய பாலைவன சிங்கங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த கோஸ்டல் லைனில் போயிட்டு அந்த சீல்ஸை ரொம்ப எளிமையாக ஈஸியாக போய் வேட்டையாடும். அந்த சீலெல்லாம் இந்த சிங்கத்தை விட பல மடங்கு இடை குறைவானது. அதே போல் இந்த காட்டு பன்றியும் இடை குறைவானது. அதே மாதிரி உருவத்திலையும் எல்லாம் சிறுசானது. மான், அப்புறம் ஆன்டிலோப் வகைகளை சேர்ந்தது. இது எல்லாமே தன்னை விட சிறிய உருவத்தை கொண்டது. அதே மாதிரி இடையையும் குறைவான இடை கொண்ட விலங்குகள் தான் இதெல்லாம். இது அத்தனையுமே சிங்கம் வேட்டையாடும். அது மட்டும் இல்லை, இது சூஸிங்கே எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுன்னா, ஜீப்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜீப்ராஸில் பெரிய பெரிய ஜீப்ராஸுகளெல்லாம் நம்ம போய் அழுத்தி உட்கார வைக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும். அதே மாதிரி வில்டர் பீஸ்ட்னு சொல்லிட்டு அது மாடு மாதிரியும் இருக்கும், அதே விதத்தில் அது ஒரு மான் மாதிரியும் கலவையாக இருக்கும். அந்த வில்டர் பீஸ்ட், அந்த வில்டர் பீஸ்டோடைய குட்டி இருக்கும். வில்டர் பீஸ்டோட குட்டி மற்றும் சீப்ரா குட்டிகள்லாம் சிங்கத்தை விட இடை குறைவாகவும் பார்க்கவும் சிறுசாகவும் இருக்கும். அதாவது ஈஸி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஈஸி டார்கெட்டை இது ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதை போய் அடித்து வீழ்த்தி கொல்லும். அதுவும் எப்படி, ஒரு சிங்கம் போய் இதெல்லாம் அடிக்காது. அது போகிறதே ஒட்டுமொத்தமாக கூட்டமாக கேங்காக கிட்டத்தட்ட 10-15 அப்படின்ற எண்ணிக்கையில் போய் தான் இதை அடித்து கொல்லும். அதனால் இதோட சூஸிங்லாம் எப்படி இருக்கும்னா, எது ஈஸியாக விழுது அப்படின்றத பார்த்து எதை நம்ம ஈஸியாக அடக்க முடியும், எது மேலே நம்ம ஏறி உட்காந்து சிங்கத்தோடைய ஸ்ட்ராட்டஜியை தன்னுடைய இடையை வச்சு அந்த வேட்டையில் சிக்கக்கூடிய விலங்குகளை மேலே ஏறி அழுத்துறது, சஃபோகேட் பண்ணுறது, திணற வைக்கிறது. அதுதான் அதோடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படி தான் அது மேலே போய் ஏறி உட்காந்து அழுத்தி அமுத்தி அதோடைய ஃபுல் மாசையும் பயன்படுத்தி அழுத்தி உட்கார வச்சு தான் அதை அடக்குமே. அப்படி பார்க்கும்போது பெரிய பெரிய காட்டெருமைகளை எல்லாம் அதோட வேட்டையாடுறதுக்கு அதுக்கு பல நேரங்களில் சிரமங்களாக இருந்திருக்குது. ஸோ அதனால் இதிலேருந்து சொல்ல வருதுன்னு, இது மட்டும் இல்லாமல் குவாலியர் ஜூக்கு போயிருக்கேன். குவாலியர் மத்திய பிரதேஷில் இருக்குது. அந்த மத்திய பிரதேஷில் இருக்க குவாலியர் ஜூவில் சிங்கம் வச்சுருக்காங்க. சிங்கத்தை நான் ஒரு 10 அடி அல்லது 15 அடி தூரத்தில் நான் பார்க்குறேன். அங்கே அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த குருவி, இந்த சின்ன பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பிடிக்கிறதுக்கு அத்தனை தடவை முயற்சி பண்ணுது. ஆனால் அத்தனை தடவையோடைய முயற்சிகளும் தோல்வி ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க சாயங்காலம் ஒரு 5:30 மணி போல் தான் அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஒரு 10 கிலோக்கு பீஃபு அது மாதிரி தான் அதுக்கு போடுவாங்க. அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பசி முன்னாடியே வந்துருச்சு. வந்ததுனால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்ஸ்டிங் இருக்குது, ஹண்டிங் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்டிங். அது என்ன பண்ணுது, மரத்தில் இருக்கிற சின்ன சின்ன மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை பிடிக்கிறதுக்காக பாஞ்சு தாவி முயற்சி பண்ணுது. பெண் சிங்கம் முயற்சி பண்ணுது. அத்தனை தடவை முயற்சி பண்ணியும் அது ஃபெயில் ஆகுது.
அதே மாதிரி அணில் இருக்கு இல்லையா, அந்த அணில் வந்து எவ்வளவு சிறுசாக இருக்கும், அதாவது ஒரு சிங்கத்துடைய இடை என்ன, சிங்கத்துடைய சைஸ் என்ன, அதோடைய உருவ தோற்றத்துக்கும் அதோட இடைக்கும் சின்னோண்டு இருக்கக்கூடிய ஒரு அணிலை வந்து டார்கெட் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரமாக டார்கெட் பண்ணுது. நானும் அதை வந்து கண்கூடாக பார்த்தேன். இதை வந்து நான் நாட் ஜியோலையோ டிஸ்கவரிலையோ பார்க்கல, என் கண்கூடாக நானே பார்த்தது. அந்த பெண் சிங்கமானது ஆம்புஷ்னா தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு தயாரான பொசிஷனில் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கு, அதோட காலெல்லாம் வச்சுட்டு. ஸோ எப்படா தாவலாம் அப்படின்ற மாதிரியா. அப்போது அந்த அணிலானது ரொம்ப கேஷுவலாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இது வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவிடுச்சு. தாவும்போது அந்த அணில் வந்து மின்னல் வேகத்தில் அது எங்கேயோ ஓடி எஸ்கேப் ஆகிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த சிங்கமானது அந்த சிங்கத்துக்கு ஜூவில் வந்து ஒரு பெரிய ஆழமாக தோண்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பேத்து தாவி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த பேத்தில் விழுந்திருக்க வேண்டியது கரெக்டாக பிரேக் அடித்த மாதிரி கரெக்டாக ஸ்டாப் பண்ணி நின்றுடுச்சு. அணில் வந்து அவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணி எஸ்கேப், கிட்டத்தட்ட ஒரு 3-4 அட்டெம்ப்ட்லேயும் அணில் எஸ்கேப். அதே மாதிரி அதால் வந்து பிடிக்க முடியல, அந்த சின்ன அணிலை கூட அதால் வேட்டையாட முடியல. அணிலுங்கிறது எவ்வளோ சைஸில் சின்னது, உருவத்தில் சின்னது. அதே மாதிரி ஒரு பறவை, குருவி, சின்ன சின்ன பறவைகள்ங்கிறது எந்த பறவையாக இருக்கட்டுமே, எந்த பறவையாக இருந்தாலும் சிங்கத்தை விட அது இடையிலையும் சிறுசு தான், அதோடைய தோற்றத்துலேயும் சிறுசு தானே. அப்போ தன்னை விட இடை குறைவான ஒரு அணிலையும் ஒரு பறவையையும் அது வேட்டையாடுறதுக்கு போகுது. அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய தன்னை விட தோற்றத்தில் சிறிய விலங்குகளை வேட்டையாடாது அப்படின்னு சொன்ன அந்த கருத்தானது தவறு. அப்படியும் கிடையாது, அதுலேயும் உண்மை இல்லை. அதுவுமே உங்களுக்கு அதை பற்றின கிளாரிட்டி இல்லை, ஐடியா இல்லை அப்படின்றது தான் வந்து இதில் நமக்கு தெரிய வருது.